Hi guys, welcome back to the another video. இன்னைக்கு நம்ம 2010ல ஒரு ஹாரர் மூவியா ஒரு ஹாலிவுட் படமா ரிலீஸ் ஆன த நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த படம் பல வருஷங்களுக்கு முன்னாடி 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த படத்தை ரீபூட் பண்ணி தான் 2010ல ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு கனவுல ஒரு உருவம் வரும். ஒரு மூஞ்சி எரிஞ்ச மாதிரி ஒருத்தன் கனவுல வருவான். ஸோ அவங்க கனவுல இருந்து அந்த கனவு காணும் பொழுது அந்த கனவுல அவங்க இன்கேஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்லையும் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த கனவு குறிப்பிட்ட ஒரு 5 பேரை மட்டும்தான் விட்டு திறத்திக்கிட்டு வருது. அது ஏன்னு தெரியல. இந்த எரிஞ்சு போனவன் யாரு, இவங்க கனவுல அவன் வர்றதுக்கான காரணம் என்ன, இவங்களை ஏன் அவன் கொல்லணும்னு நினைக்கிறான், கனவுல இறந்து போனா எப்படி நிஜத்துல இறந்து போவாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்சதே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். அண்ட் இந்த படம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே புரியாது. ஸோ ஒரு சின்னனா ஒரு ஃபிளாஷ்பேக் வரும்பொழுதுதான் ஓகே இது இதுக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருது. இன்கேஸ் அந்த வில்லன் அவன் கொல்றவன் ஒரு கட்டத்துல நமக்கு காமிக்கும் பொழுது அவன் ரொம்ப நல்லவன், தேவையில்லாம அவனை கொண்டுட்டாங்க. இந்த இப்ப பெருசா இருக்க ஹீரோக்கள் சின்ன வயசுல அவங்க ப்ரீகேஜி படிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு பொய்யாலதான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோரி வரும். அப்புறம் கொஞ்சம் போக 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 அது இல்லை, அவன் உண்மையாவே கெட்டவன் தான், ஏன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணும் பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க காண்ற கனவு ஒவ்வொன்றுமே ரொம்ப கொடூரமா ரொம்ப கோரமா இருக்கும். அதே மாதிரி அவங்க இறந்து போற காட்சிகளும் ரொம்பவே அருவருப்பா நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ப்ரூட்டலா இருக்கும் அந்த காட்சிகள். ஸோ நீங்க ஃபேமிலிஸா டெஃபினட்டா ட்ரை பண்ண முடியாது. நீங்க ஒரு 16+ இருந்தா மட்டும்தான் அந்த படத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது. எனக்கு அது பிடிச்சது. அந்த நைட்மேர் அந்த கேரக்டர்ல வர்ற அந்த கோஸ்ட் கேரக்டர் வர்ற அவன் தான் அண்ட் ஃபேண்டாஸ்டிக்கா நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு கோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மூஞ்சி எரிஞ்சு பார்க்கவே அருவருப்பான ஒரு ஃபேஸும் அந்த ஃபிளாஷ்பேக்ல அவரோட ரியல் ஃபேஸையும் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட ஆக்டிங். அண்ட் கேரக்டர் வைஸ் அப்படின்னு நீங்க வரும்பொழுது அந்த ஸ்கிரீன் பிளே அப்படின்னு வரும்போது 2010 அப்படியா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே, அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள், விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் இது விஎஃப்எக்ஸ் தானா அப்படின்னு விஎஃப்எக்ஸா அப்படிங்கு நம்ம கொஞ்சம் டவுட் பண்ற மாதிரி ஒரு சீன் எனக்கு பிடிக்கும். ஹீரோயினி கடைசியில நைட்மேர் விட்டு விரட்டிட்டு வருவான். அவங்க ஸ்டெப்ஸ்ல கீழே இருந்து மேல ஓடி வருவாங்க. அதுல ஒரு ரெட் கார்பெட் விரிச்சிருக்கும். அந்த ரெட் கார்பெட் டக்குன்னு பாத்தீங்கன்னா பிளட்டா மாறி அதுக்குள்ள விழுந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கரமான ஒரு மேக்கிங்கா இருக்கும். அப்படி பூரிச்சு போற மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது ரியலா அண்ட் மேக்கிங் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்குமோ எடிட்டிங் பயங்கரமா இருக்கும். எடிட்டிங்ல எனக்கு ஒரு பிடிச்ச சீன் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஹீரோ விழுந்துருவான். அவன் டக்குன்னு ஏந்திருக்கும் போது இன்னொரு குட்டையில ஏந்திருப்பான். ஸோ அந்த எடிட்டிங் கம்பைனேஷன் அந்த இடங்கள் எல்லாமே ஒரு ஹாரர் மூவிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பயங்கரமா இருக்கும். ஸோ அதை அவங்க மேக் பண்ண விதம், அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அந்த கூஸ் பம்ப்ஸ் அந்த பல்ஸோட வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த காலங்களிலே தெரிஞ்சு அண்ட் சூப்பரா அதை மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு லிப்லாக் மட்டும் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது இப்போ தமிழ் படங்களே நம்ம அடல்ட் கண்டென்ட் அதில் சேர்த்துக்க முடியாது. ஸோ இது ஃபேமிலிஸோட பார்க்குற படம் தான். நீங்க ஒரு 16+ இருந்தா ஃபேமிலிஸோட அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். வழக்கமா இந்த மாதிரி படங்கள்ல இந்த எண்ட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் எண்டா தான் முடிச்சிருப்பாங்க. திரும்பவும் அந்த நைட்மேர் அவன் கஷ்டப்பட்டு அவனை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ திரும்பவும் அந்த நைட்மேர் வர மாதிரி ஸோ இதை அடுத்த பார்க்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 76, 64ல நைட்மேர் நீங்க படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு கம்பெனி இருக்கு. அந்த ஸ்டோரி அவங்க மாத்தல, பட் அதோட ஸ்கிரீன் பிளேயும் அதோட குவாலிட்டியை மாத்தினபடியா அண்ட் ரொம்பவே ஒரு ப்ரூட்டலான பல காட்சிகள் வச்சிருக்காங்க அப்படின்னபடியா அந்த படம் ரொம்பவே வியர்டா இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. ஸோ நீங்க ஒரு வியர்டான ஒரு ஹாரர் ஃபேன்ஸ் அப்படின்னா இந்த படம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் சொல்ற படம் எல்லாமே டபுள்ல இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா என்னோட டெலிகிராம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஸ்ட்ரைட்டாவே லிங்க் எதுக்குமே போத்தோம்ல, நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த படத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ டெலிகிராம் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். தேவையானவங்க அங்கே டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய்.